ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். வாங்க இன்றைக்கி புது வீடியோ பார்க்கலாம். என்னடா எடுத்தோன்னே எண்ணெயை ஊற்றிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் சட்னி செய்ய போகிறேன். என்னென்னா ஆனியன் சட்னி, வெங்காய சட்னி. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பச்சை மிளகா சட்னின்னு சொல்லுவேன். அது இன்றைக்கி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இன்றைக்கி 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கான அளவு செய்கிறேன். ஒரு வேளைக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன். நான் ஷேப்லெஸ்ஸாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக நறுக்கிக்கோங்க, இல்லை எப்படி வேணாலும் நறுக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் எல்லா இதுக்குமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குவேன் வெங்காயம். ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகும், கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நமக்கு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இது இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 எடுத்துக்கலாம். அப்புறம் 3க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு காரம் அள்ளிடும், உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ 3 ஜாஸ்தி தான் எனக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி. இப்போ எடுக்கிறது தான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். என்னென்னா கொத்தமல்லி, ஒரு கை பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு கைக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் கொத்தமல்லி தான் நிறையா வேணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வானலியே ரொம்பிடுச்சு. அந்தளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வதங்கினோடனே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஒரு கை அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை ஆற வச்சு அரைச்சா மட்டும் போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட் டிஷ் இது. இப்போ வாங்க தாளிக்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுந்து போடலாம். உளுந்து நான் எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் உளுந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த க்ரன்ச்சி சவுண்ட் கேட்கும்ல உளுந்தில், அதனால் கொஞ்சம் நிறையாவே நான் ஆட் பண்ணுவேன். உளுந்து எப்போயுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுவும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் சட்னியை செய்ய போகிறோம். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் சட்னியை தாளிச்சோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு நான் செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டிட்டு போங்க.